வணக்கம் நண்பா, நான் உங்கள் சஞ்சய். இந்த வீடியோ எதுக்கோசம்னா, நிறைய பேர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. லவ் ஃபெயிலியர் ஆகி சில பேர் சூசைட் பண்ணுற தாட்ஸ் எல்லாம் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு லவ்வுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போது நீங்கள் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து நீங்கள் ஒரு 50% லவ் பண்ணணும். அதே போல் அந்த பொண்ணும் உங்களை வந்து ஒரு 50% லவ் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு காதல் ஆகும். நீங்கள் மட்டுமே ஒரு பொண்ணை வந்து முழுசாக லவ் பண்ணிங்கன்னா, லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்களோட அன்பும் இல்லை உங்களோட வந்து கேரும் அந்த பொண்ணுக்கு புரியவே புரியாது. ஸோ அதுபோல் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு உங்கள் லைஃப்லேருந்து அந்த பொண்ணை போக விட்டுருங்க. கட்டாயப்படுத்தி உங்கள் லைஃப்பில் வந்து அந்த பொண்ணை வந்து வாழ வைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி வாழ வைக்கணும்னு நினச்சா லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, அந்த பொண்ணை விட்டு போயிட்டா அவ்வளோதான் நம்மளோட லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைன்றது வந்து காதல்ன்றது ஒன்று சின்ன பாட்டு தான் தவிர அதுவே நம்மளோட வாழ்க்கை கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்களே, அந்த பொண்ணை போய் பாருங்களேன். கண்டிப்பாக வந்து வேறு ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஸோ அவங்க வந்து உங்களோட லவ் பண்ண அந்த எண்ணம் கூட இல்லாமல் அவங்க அடுத்தடுத்த லைஃப்பை வந்து கடத்திக்கிட்டு அவங்கள நெக்ஸ்ட் லெவலில் அவங்க லைஃப் வந்து போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்களே நினச்சி வேதனைப்பட்டு நீங்கள் வேதனைப்படுறது இல்லாமல், ஸோ உங்களோட பேரண்ட்ஸை சில பேர் வந்து வேதனைப்படுத்துதான் தான் சரி, உங்கள் நண்பர்கள் சில பேர் வந்து உங்களை நினச்சி கஷ்டப்படுவாங்க. ஸோ புரிஞ்சுங்க, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பசங்க போயிட்டாங்கன்னா அவங்கள நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறதோ அழுகிறதும் இல்லை சூசைட் பண்ணிக்கிறதோ வந்து தீர்வு கிடையாது. ஏன்னா விட்டுட்டு போன அவங்களே வந்து லைஃப்பில் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, அவங்க வந்து லவ் ஃபெயிலியர் வந்து லவ்வில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் லவ் ஃபெயிலியர் ஆகிக்கிறாங்க. அந்த பொண்ணை பற்றியுமே நினச்சி அந்த பொண்ணு பற்றியே ஒரு யோசித்து அந்த பொண்ணு காட்டிக்கிட்டே இந்த விரத்திலே சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பை விட்டு போகிறாங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கடவுள் வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணு உங்களுக்கோசரம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கடவுள் அந்த பொண்ணு வந்து உங்கள்கிட்டருந்து பிரிக்கிறார். அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் சில பேர் ஒரு எமோஷ்னலாக வந்து தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. என்னென்னா வந்து ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பை விட்டு போயிடுச்சுன்னா, உன்னை விட நான் அழகான பொண்ணை நான் காதலிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு தப்பான முடிவை எடுத்துக்கிட்டு ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒன்றும் கேரக்டர் கூட செட் ஆகியிருக்காது. அந்த பொண்ணுக்கோசமே நீங்கள் வந்து ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது போலுமே ஒரு தப்பான ஒரு முடிவு தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு போல் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து உங்களோட கேரக்டர் ஒத்து போகணும். லாஸ்ட் வரைக்கும் உங்களோட லைஃப்லாங் அந்த பொண்ணு உங்கள் கூட வருமா, அன்பு செலுத்துமா. ஸோ இது போல் யோசித்து நம்ம வந்து பொறுமையாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா அவள் முன்னாடி நம்ம அழகான பொண்ணாக காதலிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவள் வந்து ஒரு அளவுக்கு அழகாக இருந்தாலும் சரி போதும். அதே போல் வந்து ரொம்ப படிச்சிருக்கணும், அது போல் நேரு பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் நல்லா வருவாங்களா, உங்களை நல்லா கேர் பண்ணிப்பாங்களா அப்படின்னு யோசித்து நீங்கள் வந்து லவ் பண்ணணும். ஏன்னா தப்பான முடிவு தான். அந்த பொண்ணு போயிட்டானா அந்த கோவத்துலேயும் ஒரு தப்பான இதில் போயிட்டு அழகான பொண்ணு பிடிக்கிறேன்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேரக்டர் செட் ஆகாத பொண்ணை வந்து பிடிச்சி நிறைய பேர் அப்படி கூட கஷ்டப்படுறாங்க. ஸோ முதல்ல வந்து எமோஷனல் ஆகாமல் ஃபஸ்ட்டு வந்து யோசிங்க, பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் வந்து எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம், அதுக்கப்புறம் வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ப்ராசஸில் கண்டிப்பாக வந்து உங்களோட பேரண்ட்ஸோ கிட்ட சொன்னால் கூட அவங்க கூட உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இழந்த பொண்ணுக்கோசமே நினச்சி உங்கள் லைஃப்பை வந்து வீணாக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா விட்டுட்டு போனவங்க நல்லா தான் இருப்பாங்க. நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, என் ஃப்ரெண்டு கூட லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கேன். அவனுக்கு மட்டும் ஒரு வாட்டி 2 லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இத்தனைக்கும் அவனுக்கு அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். நிறைய விஷயத்த சொல்லும் போது அவனுக்கு நிறைய விஷயம் வந்து நான் ஆறுதலாக சொல்லியிருக்கேன். சொல்லி அதுக்கப்புறம் லவ் ஃபெயிலியராக இருந்தவனை அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் இப்போ அவன் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கான். ஸோ அவனுக்கு மட்டுமே அது சொல்லாமல் இந்த வீடியோ மூலிமா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே, உங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ. நிறைய பேர் இது போல் வந்து நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு இந்த வீடியோ நான் வந்து போடுறேன்னு.
ஸோ இதுதான் நான் சொல்ல வருது. விட்டுட்டு போன பொண்ணுக்கோசம் வந்து எப்போயுமே வந்து ஃபீல் பண்ணுறது வந்து விட்டுருங்க. நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வழியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக கடவுள் ஒரு நல்ல பொண்ணை காட்டுவார். ஸோ அந்த பர்சனை வந்து நான் லைஃப் லாங்கில் விட்டுறாதீங்க. அதே போல் அந்த விட்டுட்டு போன பொண்ணை நினச்சோ வரப்போறனை வந்து அவங்க சில பேர் இப்படி கூட பண்ணுறாங்க. விட்டுட்டு போன பொண்ணை நினச்சி இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறது சில பேர் பண்ணுறாங்க இது போலையும். ஸோ ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லா பொண்ணும் ஒரே மாரி கிடையாது. சில பொண்ணுங்க அது போல் இருக்க தான் செய்யுது. நம்ம ரொம்ப நாள் லவ் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போகிறதும் சில பொண்ணுங்க இருக்க செய்யுது. அதே போல் நிறைய நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு பர்சனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்கள் லைஃப்பை வந்து இழந்துடாதீங்க. நீங்கள் வந்து இழந்துட்டிங்கன்னா வந்து காதல்ன்ற வந்து நம்மளோட ஒரு அங்கம் தான் நம்மளோட வாழ்க்கையில். அது முழுக்க முழுக்க வந்து நம்மளோட லைஃபே கிடையாது. சின்ன பாட்டு மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்க. விட்டுட்டு போனவங்கள நினச்சி வேதனைப்படாதீங்க. அதே போல் வந்து அந்த பொண்ணை மடக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு நினைப்பில் இருக்கிற நிறைய திங்ஸுங்களோ இல்லை அந்த பொண்ணை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எந்த பொருள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை வந்து எப்படி சொல்ல ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே போல் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணாலுமே ஒரு சினிமா பாட்டு வந்து லவ் ஃபெயிலியர் சாங் விட்டாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் அந்த பொண்ணோட நினைப்பு வரும். ஸோ அது போல் நினைப்பு வந்துச்சுன்னா உங்களோட கரியரில் என்ன பண்ணணுமோ அதுக்கான ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த லவ் ஃபெயிலியர்ன்றது வந்து மறைஞ்சிரும். அதே போல் வந்து நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்களேன், அந்த கல்யாண வாழ்க்கையில் போயிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த லவ் ஃபெயிலியர்னு வந்து அந்த கான்செப்டே இல்லாமல் போயிடும். நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கும் தான் உங்கள் லவ் ஃபெயிலியரு அது போல் நீங்கள் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த லைஃப்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த லவ் ஃபெயிலியருன்றது வந்து அப்படியே மறைஞ்சிரும். அந்த பொண்ணு நினைப்பு கூட மோஸ்ட்லி இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது போல் இருங்க. ஸோ அதுக்கோசம் தான் இந்த வீடியோவே. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.